பன்னீர் வச்சு ஒரு சைனீஸ் ஸ்டைலில் ஒரு மஞ்சூரியன் பண்ணுவோம். அது குயிக்காக நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கு நான் வந்து பன்னீரை நல்லா தின் தின் க்யூப்ஸாக கட் பண்ண பிறகு ஒரு ஸ்லரி பேட்டரில் நான் வந்து இதை வந்து சோக் பண்ண போகிறேன் ஒரு 10 to 15 minutes. ஸோ இதுக்கு வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர், வத்தப்பொடி, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரை வந்து நம்ம 10 minutes சோக் பண்ணிக்கிடலாம் பன்னீரை. சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடை நல்லா சாப் பண்ணியிருக்கிறேன், வெங்காயத்தை நல்லா க்யூபாக கட் பண்ணியிருக்கிறேன், அண்ட் கேப்சிகமாக தின் ஸ்லிட்ஸாக நான் கட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு பன்னீரை வந்து நல்லா வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே அதே தவாவில் இந்த வெள்ளைப்பூடையும் கேப்சிகமையும் போட்டு நல்லா வதக்குவோம். ஃபைனலாக கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் ஆன உடனே கொஞ்சம் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா வந்து ஒரு கொஞ்சம் வாட்டர் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் தேவைக்கேற்ப ஆட் பண்ணி ஒரு சாஸி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது சாஸ் ரெடி ஆன உடனே இந்த பன்னீரையும் போட்டு ஒரு 5 minutes நல்லா சிம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுடைய மஞ்சூரியன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.